வணக்கம், வாழ்க வளமுடன். இன்றைய சுகம் டிவியில் நாம் காணவிருக்கும் செய்தி தொகுப்பு, ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அரசு மருத்துவமனையில் சரியான அடிப்படை வசதிகள் இல்லாமல் இருப்பதாகவும் சுகாதாரமற்ற நிலையில் மருத்துவமனை இருப்பதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் ஈதர பணியாளர்கள் சரிவர மருத்துவமனைக்கு பணி செய்ய வருவது கிடையாது என்றும் குற்றம் சாட்டி வருகின்றனர். இது தொடர்பாக விடுதலை சிறுத்தை கட்சி ஆற்காடு நகர செயலாளர் து. ராஜன் தலைமையில் இன்று திங்கட்கிழமையை முன்னிட்டு மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு ஒன்று அளித்துள்ளனர். அதில் நண்பகல் 12 மணிக்கு மேல் மருத்துவர்கள் மருத்துவமனையில் இல்லை எனவும், இதன் பிறகு நோயாளிகளை செவிலியர்கள் மற்றும் மருத்துவமனை ஊழியர்களே சிகிச்சை செய்கின்றனர் எனவும், டாக்டர் பரிந்துரை இல்லாமல் ஊசி போடுகின்றனர் எனவும், மருந்துகளை வழங்கி வருகின்றனர் எனவும் குற்றம் சாட்டி வருகின்றனர். இதனை குறித்து அங்கு மருத்துவமனைக்கு செல்லும் பொதுமக்கள் அச்சத்திற்கும் உயிர் பயத்திற்கும் ஆளாகி வருகின்றனர் எனவும் இம்மனுவில் கூறப்பட்டிருக்கின்றது. இதன் தொடர்ச்சியாக ராணிப்பேட்டை மாவட்ட தலைமை மருத்துவமனையில் டீனாக பணிபுரியும் உஷா நந்தினி அவர்கள் ஆற்காட்டில் தனியார் கிளினிக் கொண்டு நடத்தி வருவதாகவும் புகார் எழுந்துள்ளது. இதனை குறித்து அவர்களின் மீது நடவடிக்கை எடுக்குமா அரசு என்றும், இதன் தொடர்பாக உரிய மருத்துவர் உயர் அதிகாரிகளிடம் இது குறித்து பேசி தாங்கள் நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் சார்பாகவும், சமூக ஆர்வலர்கள் சார்பாகவும், நோயாளிகள் சார்பாகவும் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பாகவும் கோரிக்கை மனு ஒன்றை ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியரிடம் இன்று வைத்துள்ளனர் என்றும் கூறப்பட்டுள்ளது. நகர செயலாளர் தெரியல, உடனே வாழச்சப்போ அடுக்கும்பார் போன அனுப்பிச்சிடுறாங்க. இசிஜி கிடையாது, இசிஜி மிஷின் பேப்பர் இல்லைன்றாங்க, எக்ஸ்ரே மிஷின் வேலை செய்யலைன்றாங்க. கொசு கடிக்குதுன்னு ஆற்காடு அரசு வீட்டிலேருந்து கொசு கடிக்குது, மலேரியா டெங்கு வந்துன்னு போய் மருத்துவம் பார்க்க ஆற்காடு பொது மருத்துவமனைக்கு போனால் அங்கே ஒரு கொசு நம்மளுக்கு கடிக்குது. அந்த அளவுக்கு சுகாதார கேடாக இருக்குது. அதே மாதிரி அங்கே அடிபட்டு போகும்போதும் அங்கே